அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் மண்டலம் 27 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மேரி ஸ்டெல்லா அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் அவர்களையும் மற்றும் செயலாளர் ராதாகுமார் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் மேரிகலா அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் அனுராதா ராஜகோபாலன் அவர்கள். The world that all humanity is like religion, I believe. ஓகே மேடம் நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு மேடம். உங்களுக்கு வாய்ஸ் விட்டு விட்டு வருது மேடம். கொஞ்சம் வெளியில வந்துடுங்களா முடியுங்களா? வைஃபை ப்ராப்ளம் இருக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது மேடம். ஓகே, இதுதான் நான் வந்து. ஓகே ஓகே, நன்றி 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 மேடம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இந்த காலை சக்கரம் நிகழ்வில் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. ஆமா மேடம் முடிச்சிட்டீங்களா? திரும்ப வாய்ஸே கேட்கல மேடம். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது மேடம். அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்றேன். பண்ணிடுங்க. ஓகே, வருந்துகிறேன், ரொம்ப சாரி. வணக்கம். இன்றைய காலை சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பு அளித்த மாவட்ட ஆளுநர் ஆகிய எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் குலமானன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 27 உதவியாளர் மேரி ஸ்டெல்லா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது சக செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் வரவேற்கிறேன். இன்று பயிற்சிகளை அளிக்க இருக்கும் ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களையும், இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளர் மன அழுத்தத்தை பிராண சிகிச்சை மூலம் நமக்கு நாமே
நீக்கிக் கொள்வது எப்படி என்பதை பற்றி அருமையான வகுப்பை எடுக்க இருக்கும் காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களையும் வருகை என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருக என்று வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 960 நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவதை எண்ணி பெருமை கொள்கிறோம். இன்று எங்களது பாண்டிச்சேரி ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்வை துவங்கி வைப்பதை பெருமை கொள்கிறோம். நன்றி. நன்றி மேடம், சிறப்பு. தொடர்ச்சியா நமக்கு இந்த நிகழ்வை சிறப்பித்து கொடுத்தாலும் இன்றைய நெட்வொர்க் இஷ்யூனால கொஞ்சம் சரிவர அவங்களால இயங்க முடியலனாலும் அந்த ஆர்வங்கள் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. கண்டிப்பாக அவங்களுடைய அந்த ஆர்வம் இன்றைய நிகழ்ச்சியில் நமக்கு பெரிய ஒரு உற்சாகத்தையும் மாற்றத்தையும் சிறப்பையும் ஏற்படுத்தும் என்று அன்புடன் வேண்டிக்கொண்டு உங்களுடைய இந்த காலை வேளையிலே ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்பினை சிறப்பாக அளித்த இந்த நிகழ்வை வெற்றிகரமான ஒரு நிகழ்வாக ஆரம்பித்து கொடுத்து சிறப்பித்தமைக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி மேடம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நலசிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றாக மூச்சில் தொடுங்க. நேராக வந்துக்கிறோம். தெளிவு குருவின் திருமேனி காண்கள், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திர வைங்க, ஸ்ட்ரெயிட்டா போடுங்க. நன்றாக மூச்செடுத்து எழுத்து உ இல் நன்றாக உச்சரிக்க வேண்டும். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, ஐயா தினமும் நமக்கு மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி எல்லாமே சிறப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா,
தொடர்ந்து அவங்களுடைய பயிற்சி முறைகள் வந்து அனைவரும் செய்கிறத வந்து பார்த்தா தான் என்னோட விருப்பங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து இன்னும் அதிக ஈடுபாடு வரும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளை நேற்று என்னிடம் வச்சிருக்காங்க. அது வந்து உண்மையிலுமே எல்லாருக்குமே வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அணுகுமுறையா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு, நம்மளுடைய பயிற்சிக்கு தான் அவங்க இவ்வளோ சிரத்தை எடுத்து நமக்கு ஒவ்வொரு நாளும் செஞ்சு குடுத்துட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் குழுவுல வந்து முடிந்தவர்கள், முடியாதவர்கள் பரவால்ல. முடிந்தவர்கள் நம்ம வந்து அவங்களோட வேண்டுகோளை ஏற்று, இந்த காலச்சக்கரம் நிகழ்வ வந்து தொடர்ச்சியா நம்ம வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு அவங்களுக்கு செய்றது வந்து நமக்கு ஒரு சிறப்பா இருக்கும்னு நம்ம அதாவது ஆசான்களுக்கு நம்ம செய்ற ஒரு நன்றி கடனா இருக்கும். அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில தெரிவிச்சுக்கிட்டு, எல்லாருமே வந்து முடிந்த அளவு வீடியோல வாங்க. அப்படி இல்லன்னா கூட அ உங்களுக்கு வாரங்கள்ல எத்தன நாள் முடியுமோ, அது மாரி கொஞ்சம் ஏற்படுத்திக்கிட்டு இந்த பயிற்சி முறை ஏன்னா பயிற்சி முறைகள வந்து நம்ம செய்றது வந்து ஒரு பேருக்கு என்பதை விட, நம்மளுடைய வாழ்க்கைக்கு, உடலுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வா இருக்கிறதுனால, நம்ம வந்து தொடர்ச்சியா அவங்களோட பார்வையில நம்ம செய்றது நமக்கு ஒரு சிறப்பா இருக்கும். அப்படிங்கிற ஒரு அன்பான வேண்டுகோள இந்த நேரத்த வச்சுட்டு, அதே மாரி சிறப்பு விருந்தினர் வரக்குள்ளயும் நமக்கு எந்த அளவுக்கு முடியுமோ, அந்த அளவுக்கு அவங்களுடைய வீடியோல வந்து சிறப்பிக்க வேண்டுமாய் அனைவரையும் இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நிகழ்ச்சி நமக்கு ஆசான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றிங்கய்யா. மனதின் திறவுகோல் அதுதான். மனம் வந்து எப்பவுமே நல்லா தூய்மையாகவும், நேர்மையாகவும், நேர்மறையாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம செய்யற எல்லாமே பிரபஞ்ச ஆற்றல் இன்னும் கூடிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து நாம் வந்து இந்த பயிற்சிகளையும், ஆசனங்களையும் நன்றாக செய்து ஆரோக்கியமாக நாம் இருக்க முடியும். அது ஒரு ஆரோக்கியத்தின் திறவுகோல்னு சொல்லலாம். நன்றி. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. அப்படியே கால் பாதத்தை நல்லா வட்டமா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. இப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1, 2, 3, 4, 5. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. லெஃப்ட், ரைட், லெஃப்ட், நன்றாக மூச்சு தொடுங்க. நின்ற நிலைக்கு வந்துடுறோம். தாடாசனம் முதல் நிலை. கைகளை ஆகாயத்தை பார்த்து திருப்பிங்க. கைகள் நல்லா நன்றாக உயர்த்துங்க. காலை நல்லா மேல வைத்துங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடுங்க. கோணாசனம் ரைட் ஹேண்ட் மேல கொண்டு வாங்க. இன்னைக்கு ஆடியோ இல்ல, கொஞ்சம் செஞ்சிருங்க. ஓகே, நன்றிங்கய்யா. ஓகே. கைகள் மேல உயர்த்துங்க. ரைட் ஹேண்டு அப்படியே மெதுவா லெஃப்ட் சைடு சாயிரும். பக்கவாட்டுல வளையிரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் மேல கொண்டு வாங்க. ரைட் சைடு பக்கவாட்டுல வளையிரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு.
நன்றாக மூச்சில் தொடுங்க. அடுத்து பாதகஸ்தாசனம். முதல் நிலை, கைகளை மூச்சில் தொட்டே மேல கொண்டு வாங்க. மூச்சை விட்டுட்டு மீண்டும் மூச்சில் தூக்கிட்டே பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மீண்டும் மூச்சிலுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கைகளை கீழே கொண்டு வாங்க. அப்படியே கால் கணுக்கால பிடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு தலையை க்ளோஸா கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சு தொடுங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சு விட்டுட்டே கையில கிளம்புவாங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. பாதகஸ்தாசனம் நல்லா பொறுமையா கவனிச்சு மூச்சை கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி செய்யணும். இந்த பாதகஸ்தாசனம் செய்யணும். அப்பொழுதுதான் அதிக பலன் கிடைக்கும் நமக்கு. அடுத்து திரிகோணாசனம். கால் அப்படி அகலமா வச்சுக்கோங்க. இரண்டாவது நிலை, கைகளை நல்லா நேரா கொண்டு வந்துடுறோம். 3, ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லா கீழே கொண்டு போங்க. கால் முட்டி மட்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கும், மடங்கவே கூடாது. மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. கால பக்கத்துல கொண்டு வந்துருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. மேம் ஒருத்தர் நல்லா கிப்புக்கு பயிற்சி கொடுக்குறாங்க பாருங்க. இப்படி உங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னா, இடுப்புக்கு பயிற்சி கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா இடையில நீங்க பண்ணிக்கலாம். ஆசிரியர் சொல்லித்தர மாதிரியே செஞ்சுட்டு இருக்கணுங்கிறது இல்லை. அந்த மாதிரி உங்களுடைய உடல்வாக்கு தகுந்த மாதிரி முன்னாடி வளைன்னு தோணுச்சா முன்னாடி வளைங்க, பின்னாடி வளைன்னு தோணுச்சா பண்ணுங்க. கழுத்து கொஞ்சம் ரைட்டு லெஃப்ட் திருப்பணும் தோணுச்சா அப்பப்ப பண்ணிக்கோங்க. உணர்ந்து செய்யணும். எதையுமே பார்க்குறோம், நல்லா உள்வாங்கி அதே மாதிரி செய்யறோம். நமக்கு தோன்றதையும் நம்ம கரெக்டா பண்ணிக்கிட்டே கவனிக்கணும். நன்றிங்க. பட்டர்ஃப்ளை ஆசனம். நல்லா காலை வச்சுக்கோங்க. நல்லா மேலும் கீழும் நல்லா காலை அசைக்கணும். பறவை ரெக்கை அடிக்கிற மாதிரி அடிக்கணும்.
முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேலே ஏற்றி நல்லா கீழே வரைக்கும் இறக்குங்க. நீங்க கீழே போட்டிருக்கிற மேட்ல கால் டச் ஆயிடணும். ஓகே, நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டுட்டே கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. கால் அப்படி லெஃப்ட்ல கொட்டி வச்சிருங்க, ரைட்ல கொட்டி வச்சிருங்க. கையை நம்முடைய தோள்பட்டை நேர் கை கீழே வச்சுட்டு உத்தித சுகாசனம் பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. ஆசனங்கள் செய்யும்போது நீங்க பேலன்ஸ் பண்ணி செய்யும்போது செஞ்சு முடிச்சோடனே விசுக்குன்னு வாயில நம்ம மூச்சு விட்டுறக்கூடாது. அப்பாடா அப்படின்ட்டு வாய் வழியா சில பேருக்கு மூச்சு விட்டுருவீங்க. அப்படி பண்ணாம அந்த காற்றை மூக்கு வழியா வெளியேற்றும் போது சுவாச உறுப்புகள் பலமடையும். நம்ம உடம்புக்குள்ள உயிர்காற்று அதிகமா நல்லா பேலன்ஸ் ஆகும். நன்றாக மூச்சு தொடங்க. அப்படியே வஜ்ராசன நிலைக்கு வந்துருங்க. கால் நீட்டிட்டு கால் மடக்கி உட்காருங்க. வஜ்ராசனம் நாம சாப்பிட்ட பிறகு கூட இந்த மாதிரி உட்கார்ந்திருந்தீங்கன்னா ஜீரண உறுப்புக்கு மட்டும் நல்லா ஆற்றல் கிடைத்து ஜீரண சக்தி நல்லா ஆகும். அப்படியே மூச்சு நிலைக்கு வந்துடுறோம். இப்படி வந்துடுங்க. நீங்க இங்க பார்த்தே செய்யலாம். நான் உங்களுக்கு சைட்ல தெரியணுங்கிறதுக்காக நான் திரும்பி செய்யறேன். அப்படியே மூச்சதுக்கே மேல வாங்க. இடுப்பு நல்லா மேல வளைச்சு நல்லா மேல பாருங்க. முதுகுத்தண்டு மேல வைத்துக்கீங்க. தலை கீழே கொண்டு வந்துருங்க. இப்ப அப்படியே மூச்சு பயிற்சியோட செய்யுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. வஜ்ராசனுக்கு நல்லா மூச்சு விட்டுடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டுடுறோம். அடுத்து சிங்காசனம். காலை அப்படி முட்டி அகலமா வச்சு கைகளை நடுவில் வச்சுக்கோங்க. நல்லா அமர்ந்து பாருங்க. வாயை திறங்க. வாய் முடிக்கோங்க. வாயை தருங்க. வாய் முடிக்குங்க. இப்போ நல்லா நாக்கு நீட்டுங்க. ஓய்வு.
ஓடி நல்லா நீட்டுங்க. ஓய்வு. இப்போ 20 செகண்ட் நல்லா நீட்டியே வைங்க. அதுக்கப்புறம் ஒன் சொன்னா ஒரு வாட்டி கர்ஜனை பண்ணுங்க. நல்லா சவுண்ட் சிங்கம் மாதிரி நல்லா கடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் 15 செகண்ட் நல்லா நாக்கு நீட்டி நல்லா பாருங்க. One, 2, 3, 4, 5. ஓய்வு. சிங்கம் மாதிரியே நல்லா கர்ச்சிக்கணும். நன்றாக மூச்சல் தொடுங்க. எல்லாம் மைக் நியூட் எடுத்துட்டு இருந்தா எல்லாத்துடைய சிங்கத்தினுடைய வேகத்தை பார்த்துருக்கலாம். பார்க்க முடியாம போச்சு. அடுத்த கிளாஸ்ல நாம நியூட் எடுத்துட்டு செய்வோம். சரிங்களா? நன்றாக மூச்சல் தொடுங்க. இந்த சிங்காசனம் செய்யறதுனால நமக்கு வந்து தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். நல்ல குரல் வளம் வந்து நல்லா வரும். திக்குவாய் இருக்கிறவங்களுக்கு அந்த இதெல்லாம் சரியாகி நல்லா பேசுற அளவுக்கு அவங்களுக்கு வாய்ஸ் நல்லா வரும். குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படி பேச முடியாம இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி நல்லா கொடுக்கலாம். டான்சில் ப்ராப்ளம் சரியாகும். நல்ல நினைவாற்றல் திறன், அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுமை திறன் வரும். மூச்சு பயிற்சி கபாலபதி பேரவரில் வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நல்லா மூச்சு தொடுங்க. நன்று ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. மோதிரம் வச்சுக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம், மெதுவாக மூச்சு விடுறோம். பஸ்திரியா நல்லா உள்ள மூச்சு இழுத்து அப்புறம் வெளியிடணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நன்றாக மூச்சு தொடுங்க. ஐயா மைக்கோட நியூட் அப்படியே எடுத்து விட்டுருங்க. நல்லா மூச்சு பயிற்சி செய்யறத கவனிக்கலாம். அகப்புற மூச்சு பயிற்சி எல்லாம் புதுசா சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஓகேங்க. எல்லாம் அட்மிட் பண்ணீங்க. செய்யற நீங்க அட்மிட் பண்ணீங்க. ஒரு நிமிஷம்.
ஐயா நீங்களும் அட்மிட் பண்ணி மோதிரம் வச்சுக்கோங்க. 1 மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு ஓய்வு. சிறப்பு. நன்றாக மூச்சில் தொடுங்க. ஒரு 4-5 பேர் நல்லா காற்று உள்ள போய் வர அளவுக்கு நல்லா பண்றீங்க. சில பேர்த்தோட வாய்ஸ் வெளியே வருமானிக்குது. கற்றுக்கணும். நேரடியாவே கிளாஸ்க்கு வருவாங்க நிறைய பேர், நாங்க பார்த்திருக்கோம். அவங்க புரிஞ்சுக்கிட்டு செய்யவே முடியாது அவங்களால. எவ்வளவுதான் சொன்னாங்கன்னாலும் நம்ம சொன்னோம்னாலும் அவங்க அந்த டம்ப் பண்ணி காத்து வெளியேற்றுற திறன் தெரியுமா நீங்க நிறைய பேருக்கு. அதனாலதான் வீடியோ ஆன் பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்றது. நன்றாக மூச்சு தொடுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். சொல்லுங்க. இந்த 2 விரல் தான் மூச்சு பயிற்சி யூஸ் பண்ணுமா ஐயா? மோதிர விரல கட்ட விரல மட்டும்தானா? வேற விரல யூஸ் பண்ண கூடாதா? முடியலன்னா பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. கேக்குறேன், ஏதாவது அதனால தனி பலன் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க, பண்ணலாம். அதாவது ஒரு வாட்டி ரைட் சைட்லயும் ஒரு வாட்டி லெஃப்ட் சைடும் செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த பக்கம் அந்த பக்கம் அடைச்சு விடுறோம். எந்த வரல வேணாலும் வைக்கலாம், தப்பு இல்லைங்க. இப்படி வைக்கிறது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும், அதனால இப்படி வைக்க சொல்றாங்க. நன்றிங்க. நன்றிங்க நன்றிங்க. அடுத்த சரியா ரெடி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நல்லா உங்களுக்கு திருப்தியா வரைக்கும் நல்லா மூச்சல் தொடலாம். டீச்சர் அம்மா நல்லா பயிற்சி செய்யறாங்க. நான் 15 செஞ்சா அவங்க 25 செய்யறாங்க, பரவாயில்ல. நல்லா தயாராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. அகப்புற மூச்சு பயிற்சி. நல்லா அப்படி முட்டி முடிச்சுட்டு முட்டியில கை வச்சுக்கோங்க, நல்லா நிமிர்ந்துக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா கோலை வெளியே வந்துச்சுன்னா கோலைன்னு சொல்லுவாங்க, அழுக்கு சளி அதெல்லாம் வெளியே துப்பிட்டு வந்துடலாம். நீங்க எழுந்துருச்சு வாஷ் பேஷன்லயோ வெளியில போந்திருந்தா அப்படியே நீங்க துப்பிக்கலாம். இந்த மாதிரி உமிழ்நீர் தூய்மை ஆகிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான பயிற்சி. சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யறது ரொம்ப அவசியம். இருமல் இருக்கிறவங்களும் இந்த பயிற்சி செஞ்சா இருமல் சரியாகி அந்த அலர்ஜி எல்லாம் சரியாகி நல்லா
ஆரோக்கியம் பெறலாம். இப்போ நாக்கு நுனிய மேல அன்னத்தில் டச் பண்ணி அமைதியா மூச்சு காற்றையும் கவனிச்சுட்டு லேசா வருடி கொடுத்தீங்கன்னா உமிழ்நீர் சுரந்துகிட்டே இருக்கும். நாம அமிர்தம் உண்ணலாம். ஓய்வு. அப்படியே சாந்தியாசனையில படுத்துருங்க. இந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து செய்யுங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றி நன்றி இன்றைய வேளையில் அனைத்து விதமான பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சியிலே வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள், அதாவது ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு பயிற்சி இருக்குது. அதுலயும் வந்து உடல் உறுப்புகள்ல எந்தெந்த இப்ப வந்து ஒரு பயிற்சி செய்யக்குள்ள தைராய்டு பிரச்சனைக்கு தீர்வுகள் கிடைக்குது, ஒரு பயிற்சி செய்யக்குள்ள நுரையீரல் கிடைக்குது. அதே மாதிரி பயிற்சிகள் அந்த பயிற்சியில வந்து நமக்கு எந்தெந்த அளவுக்கு உடல்ல வந்து தீர்வு கிடைக்குது அப்படிங்கறத நமக்கு இன்னைக்கு அற்புதமா சொல்லி, அந்த உமிழ்நீர் எல்லாமே அந்த உடல்ல உள்ள அந்த கெட்ட கழிவுகளை வெளியேற்றிட்டு அந்த மேல்நடத்துக்கு வைக்கல இந்த உமிழ்நீர் சுரக்க உள்ள எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பேர நினைக்கிறேன். உமிழ்நீர் சுரக்கிறது வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அது வந்து இன்னைக்கு அந்த மூச்சு பயிற்சி மூலமா சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாருமே செஞ்சிருப்பீங்க. அற்புதம். இந்த நிகழ்வை வந்து நமக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்து ஒவ்வொருவரையும் நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான சிறப்பான ஒரு மனிதர்களாக வேணும்னு ஐயா சிறப்பா சிரத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. வந்து நம்ம அனைவரின் சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று வந்து பாத்தீங்கன்னா பிராண சிகிச்சை வந்து நமக்கு சிறப்பா ஒவ்வொரு நிலைகளை வந்து நமக்கு அற்புதமா விளக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்கள். இன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு இன்றைக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்னன்னாக்கா, முக்கியத்துவம் என்பதை விட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இன்று வந்து மன அழுத்தம் என்பது வந்து வருதோ இல்லையோ அவங்களால ஏற்படுத்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்தை எப்படி நமக்கு நாமே அந்த பிராண சிகிச்சை மூலம் சரிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை பற்றி நமக்கு ஒரு அற்புதமா விளக்கம் கொடுக்க இருக்கிறார்கள். அவர்களுடைய நம்ம தியான வகுப்பா இருக்கட்டும், ஒவ்வொரு நிலைகளிலும் நமக்கு பல்வேறு வகுப்புகள் எடுத்திருக்காங்க. அதாவது குடும்ப வாழ்க்கை முறையில் ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி இதற்கு முன்பு ஒரு 2 செஷன் நமக்கு எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கருத்துக்களையும் நாம் உள்வாங்கி நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம சிறப்பாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த மன அழுத்தத்தை நமக்கு நாமே பிராண சிகிச்சை மூலம் எப்படி சரி செய்து கொள்ள முடியும் என்ற அற்புதமான நிகழ்வை நமக்கு அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்க. இந்த காலை சக்கர நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற ரோட்டரி சங்கம் நிர்வாகிகளுக்கு மற்றும்
குணபாலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து சான்றோர்களுக்கும், இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு சின்னதாக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம். கண்களை மூடிக்கோங்க. மெதுவா மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க, மெதுவா மூச்சை வெளியிட்டுக்கோங்க. மனதுக்குள்ள இந்த பிரார்த்தனை நம்ம சொல்லிக்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுக்கும், அனைத்து ஆன்மீக குருமார்களுக்கும், ஒளி பொருத்திய தேவ தூதர்களுக்கும் மற்றும் கண்ணுக்கு தெரியாத தேவதைகளுக்கும், எங்கள் ஆத்மாவிற்கும் மிக மிக நன்றி. எனக்கும் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தினாலும், ஆக அமைதியாலும், அபரிதமான பொருளாதார முன்னேற்றத்தாலும், பாதுகாப்பான ஆன்மீக முன்னேற்றத்தாலும் மற்றும் எல்லா வகையான முன்னேற்றங்களினாலும் எங்களை ஆசிரியத்தமைக்கு மிக மிக நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். ஒரு புன்சிரிப்போட நம்ம கண்களை திறந்துக்கலாம். நன்றிங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மிக மிக ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் அல்லது ஒரு மன அழுத்தம் சொல்லக்கூடியது இன்னைக்கு ஒரு காமனான ஒரு சூழ்நிலையா இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ன்றது நம்ம நார்மலாக நம்ம அதை பார்க்கறதுக்கும் அதை கையாளுறதுக்கும் பிராணிகளில் நம்ம கையாளுறதுக்குமான வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம பிராண சிகிச்சை முறையில் மன அழுத்தத்தை மாற்றுவதற்கான வழிமுறைகள் இருக்கா அப்படின்னா எக்கச்சக்கமான வழிமுறைகள் ஆக்சுவலாக அதில் இருக்குது. அதில் சில வழிமுறைகளை வந்து நம்ம இந்த நிகழ்வில் நம்ம அதை வந்து நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். குட். அப்போ நமக்குள்ள மன அழுத்தம்னா என்ன, மன அழுத்தத்தின் நிலைகள் என்ன, மன அழுத்தம்னா என்ன, அதனுடைய நிலைகள் என்ன, அந்த ஒவ்வொரு நிலைகளும் நம்மளை எப்படி பாதிக்குது, அதை எப்படி நம்ம கையாளுறது, எப்படி அது நம்மளை பாதிக்காதவாறு எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம லைஃப்பை வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாலும் அதை கடக்கக்கூடிய தன்மை வந்து நமக்குள்ளே இருக்கும் அப்படின்றது நம்ம தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் மன அழுத்தம் அப்படின்னா நமக்குள்ள என்னன்றது தெரியணும். மன அழுத்தம்னா என்ன? ஸோ எப்படி நம்ம ஒரு பஸ்ஸில் அல்லது ஏதாச்சும் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம முன்னாடி நிற்கிறவங்களோ அல்லது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களோ தெரியாமல் நம்ம காலை வந்து மிதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ரெஷர் மிதிச்சிட்டாங்கன்னா நம்மளால எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு நம்ம அவங்க மிதிக்கக்கூடியது நம்ம தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருந்துச்சு, அதாவது அதை பேலன்ஸ் பண்ணக்கூடியது இருந்துச்சு அப்படின்னா நம்மளால அந்த சூழ்நிலைகளில் ரொம்ப ஈஸியாக அதுலேருந்து வெளியே வந்துட முடியும். அதே சூழ்நிலைகளில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து நம்மளால அதை பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம உடனே அது பெயின் வர்றதோட, உடனே அந்த வலி வர்றதோட உடனே நம்ம என்ன செய்வோம்? உடனே அதுக்கு நம்ம எதிர்வினை ஆற்றுறோம். எதிர்வினை ஆற்றுறது தான் என்னது? இந்த வலிகள் தாங்காம நம்ம உடனே என்ன செய்வோம்? அவங்ககிட்ட ஏன் நீங்கள் இப்படி செஞ்சீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்ற அவங்ககிட்ட வந்து சில சமயங்களில் நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கோ அல்லது சில ஒரு கான்ட்ரவர்சி வர்றதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தெரியும். அப்போ எப்படி ஒரு உடல் அளவிலான ஒரு அழுத்தம் வந்து நம்மளை
பாதிக்காத வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. அது பாதிக்கும்போது எப்படி அந்த வலிகளோ வேதனைகளோ நம்ம உடல் அதனால பேலன்ஸ் பண்ண முடியலன்னா உடனே நம்ம எதிர்வினை ஆற்ற மாதிரி. அப்ப நமக்குள்ள ஒரு அழுத்தம் சொல்லக்கூடியது ஒண்ணு நம்ம உருவாக்குனதா இருக்கலாம், அல்லது பிறர் உருவாக்கக்கூடியதா இருக்கலாம். அந்த பிறரோ நம்மளோ உருவாக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளால அத ஹேண்டில் பண்ண முடியும். ஹேண்டில் பண்றதுன்னா என்னது? எப்படி அந்த மிதிச்ச உடனே நம்மளால ஒரு வலி தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஒரு நிலை வர்ற மாரி, அந்த சுற்றுப்புறத்தினாலயோ, அல்லது சுற்றியுள்ள மனிதர்கள்னாலயோ, அல்லது நம்ம மூலமா உருவாகக்கூடிய அந்த அந்த சூழ்நிலைகளையோ, அந்த பிரச்சனைகளையோ நம்மளால கையா கை ஆள ஐ மீன் கையாள ஐ மீன் அத ஹேண்டில் பண்ண முடியாத அந்த தன்மை, அந்த சூழ்நிலை தான் நமக்கு அந்த நிலை தான் நம்ம ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப அப்ப ஏன் இத நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றோம்? அப்ப நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, இதே சூழ்நிலைகளோ, இதே 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 ஒரு நபர்களோ, இதே சூழ்நிலைகளோ, இன்னொரு நபருக்கு அந்த சூழ்நிலைகள் வரும்போது, அவங்க ரொம்ப ஈஸியா அத ஹேண்டில் பண்றாங்க. நமக்கு அந்த சூழ்நிலைகள் வரும்போது, அத நம்மளால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா, அப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, அந்த சூழ்நிலைகளோ, அந்த நபர்களோ, அல்லது அந்த பிரச்சனைகளோ, அந்த நபர அந்த நபர பலவீனப்படுத்தல. அந்த பலவீனப்படுத்தக்கூடியது அவங்கட்ட இருக்கக்கூடிய அந்த சக்திய வச்சு அவங்க எப்படி அந்த சூழ்நிலைய கையாள்றாங்க, எப்படி அந்த நபர்கள கையாள்றாங்கன்ற அந்த சக்தியோட செயல் செயல்படும் விதம் அல்லது அத மாற்றக்கூடிய அந்த விகிதம் தான் வேறுபடுது அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்ப மிக இயல்பா மன அழுத்தம் என்னென்ன நிலைகள்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு உடல் சார்ந்த ஒரு மன அழுத்தம் வர்ற மாரி இருக்கும். ஒண்ணு வந்து மனம் சார்ந்த ஒரு மன அழுத்தம் வர்ற மாரி இருக்கும். ஒண்ணு ஒரு பொருள் சார்ந்த ஒரு மன அழுத்தம் இருக்கிற மாரி இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உறவுகள் சார்ந்த மன அழுத்தம் இருக்கிற மாரி இருக்கும். அப்ப ஒண்ணு உடல் சார்ந்ததுன்னா என்னது? ஸோ பிசிக்கலா வ நார்மலா ஒரு மன அழுத்தத்துக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த நம்ம எதிர்பார்க்கிறோம். ஐ மீன் ஒரு 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 மாற்றங்களையோ, அல்லது ஒரு விருப்பங்களையோ நம்ம 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 எதிர்பார்க்கிறோம். ஆனா, அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாரி அந்த நிகழ்வு நடக்காதம்போது நமக்குள்ள ஒரு ஏமாற்றம் வருது. அந்த ஏமாற்றம் நமக்குள்ள என்ன ஆகுது? மனச்சோர்வா வருது. அந்த மனச்சோர்வு நமக்குள்ள என்ன ஆகுது? ஒரு வெறுப்பாகவோ, ஒரு கோபமாகவோ, ஒரு மன்னிக்க முடியாத தன்மையாவோ, அல்லது நமக்கு ஒரு நீண்ட நாள கவலையாக ஆகும்போது, நமக்குள்ள அது நாள்பட்ட ஒரு தங்கி, ஒரு அசுத்தமான ஒரு சக்தியா தங்கி, அது என்ன ஆகுது அப்படி சொல்றாங்கன்னா, அதுதான் ஒரு மன அழுத்தத்திற்கான காரணங்களா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத சூழ்நிலை வந்து நமக்குள்ள ஒரு மன அழுத்தம், மனச்சோர்வு அல்லது நமக்கான ஒரு எதிர்மறையான விளைவுகள உருவாக்குது அப்படின்னா, அப்ப அடிப்படையில நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இத மாத்துறதுக்கான சக்தி வெளியில இல்ல. இந்த மாற்றத்த உருவாக்குறதுக்கான சக்தி நமக்குள்ள இருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அப்ப இன்னைக்கு நெறைய மன அழுத்தத்த போக்குறதுக்கு, அல்லது இந்த ஸ்ட்ரெஸ்ஸ ஹேண்டில் பண்றதுக்கு, ஆக்சுவலா அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அப்ப எக்ஸ்டர்னலா ஒரு மெடிசின்ஸ் எடுத்துக்கிறது, எக்ஸ்டர்னலா ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறது, எக்ஸ்டர்னலா அவங்க இதெல்லாம் வெளிப்புற மூலமா கிடைக்கக்கூடிய அந்த உதவிகள பயன்படுத்தி இத மாத்த முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பகுதி அளவுல ஆக்சுவலா சரியா இருக்கிற மாரி இருக்கும். ஒரு பகுதி அளவுல சரியா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, ஒரு நிலையான உண்மை என்ன? நிலையான உண்மை என்ன அப்டின்னா, இந்த மாற்றத்துக்கான சக்தி நமக்குள்ள மட்டும் தான் இருக்குன்ற அந்த புரிதல் நமக்குள்ள வந்துருச்சு அப்டின்னா, இந்த மாற்றங்கள ஒரு நிமிஷத்துல நம்ம அந்த மன அழுத்தத்த மாற்றத்துக்கான சக்தி நமக்குள்ளே இருக்கா அப்டின்னா, நமக்குள்ளே இருக்குன்றது தான் உண்ம. ஸோ அத எந்தெந்த முறைகள்லாம் நம்ம கையாள போறோம், எந்தெந்த முறைகள்லாம் நம்ம அத மாற்றப் போறோம் அப்டின்றது தான் நமக்குள்ள அது நமக்கு தெரியுது. ஸோ ஏற்கனவே நம்ம
நம்ம காலச்சக்கர நிகழ்வுல பங்கு பெற்றக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை தான் கற்பிக்கிறாங்க. ஆனா இதை தாண்டி இதுல இருக்கக்கூடிய அந்த உண்மைகள் வந்து அதுக்கு அந்த உண்மைகளை வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அதை கோ த்ரூ பண்ணோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். குட். அப்ப நம்ம நம்ம அடிப்படையிலே நமக்குள்ள என்ன என்ன இருக்கு அப்படின்னா, அப்ப இந்த சூழ்நிலைகளையோ இந்த சந்தர்ப்பங்கள்ல ஒரு நபரால அதை ஹேண்டில் பண்ண முடியுது. அதே சூழ்நிலைகள் அதே நபரால ஒரு ஹேண்டில் பண்ண முடியலைன்னா, அப்ப 2 பேருக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தியோட அளவு தான் அதை தீர்மானிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஒரு சில பொருளோட வெயிட்ட வந்து நம்ம ஈஸியா நம்மளால லிஃப்ட் பண்ண முடியுது. ஆனா, இன்னொரு ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அந்த பொருள நீங்க இதே வெயிட்ட அந்த பொருள நீங்க தூக்க சொன்னீங்கன்னா, அந்த பொருள வந்து அந்த குழந்தையால தூக்க முடியாது. அப்ப நமக்கும் குழந்தைக்குமான வித்தியாசம் என்ன? அந்த எடைய தூக்குறதுக்கான ஒரு சக்தி வந்து அந்த குழந்தைகிட்ட இல்ல அப்படின்றது தான் உண்மையானது. அப்ப அதே மாரி தான் நம்ம லைஃப்ல இன்டிஃபரண்ட் ஆஃப் என்ன வகையான மன அழுத்தங்கள் இருக்கலாம். என்ன வகையான மன அழுத்தங்கள் இருக்கலாம். நான் சொன்ன மாரி உடல் ரீதியா ஒரு நோய்கள் ஒருத்தவங்களுக்கு வந்திருக்கு. அப்ப இந்த நோய்கள்னால அவங்க பாதிக்கப்படும்போது, ஒரு உடல் அளவிலான அந்த நோய்கள் மூலமா உருவாகக்கூடிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், அல்லது உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு மனம் சார்ந்த ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளாகட்டும், அல்லது அவங்க பொருளாதாரம் சார்ந்த சூழ்நிலைகள் ஒரு மன அழுத்தத்தை அப்ப இன்டிஃபரண்ட் ஆஃப் என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், இது எல்லாமே இந்த மன அழுத்தத்தை மாத்த முடியுமா? எஸ், நம்மளால மாத்த முடியும். அப்ப நமக்கு அடிப்படையான விஷயம் என்ன தெரியணும் அப்படின்னா, அப்ப இந்த சக்தி நமக்குள்ள அதிகரிச்சுட்டுனாலே எல்லா சூழ்நிலைகளையும் மாத்த முடியும். அதை எப்படி நம்ம செய்யறது அப்படின்றத இப்ப நம்ம ஒரு செயல்முறை பயிற்சியா இதை ஒரு 4-5 வாரம் குணபலன் ஐயாட்ட கேட்டேன். 4-5 வாரம் வந்து நிறைய முறைகள் இருக்கு, நிறைய பயிற்சிகள் இருக்கு. அந்த பயிற்சிகள்ல நம்ம ஒவ்வொன்றா அதை பயன்படுத்தி எப்படி இதுக்கான மாற்றங்கள் உருவாக்க போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். குட். அப்ப நமக்கு அடிப்படையில நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ப நம்ம லைஃப்ல உருவாகக்கூடிய எல்லா சூழ்நிலைகளை மாத்துறதுக்கான சக்தி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா, நமக்குள்ளதான் இருக்கு அப்படி சொல்றோம். அப்ப நமக்கான சக்தி நமக்குள்ள எங்கிருந்து இருக்கு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த சுற்றுப்புறத்துல இருந்து நம்ம கிரகிக்கக்கூடிய பிராணசக்தி, நம்ம சூரியன்ல இருந்து வாங்கக்கூடிய அந்த சூரிய பிராணன், காற்றுல இருந்து வாங்கக்கூடிய அந்த காற்று பிராணன் ஆகட்டும், நிலத்துல இருந்து வாங்கக்கூடிய நில பிராணன் ஆகட்டும், இது எல்லாமே இந்த உடலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே உடலை சார்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒளி உடலா அது சேமிச்சு வச்சிருக்கு அப்படின்றத பார்த்தோம். அப்ப நம்ம உடலுக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்கு, உடலுக்கு வெளியேயும் ஒரு சக்தி இருக்கு. நம்முடைய உடலை சுத்தி இருக்கக்கூடிய ஒளி உடல்ல சில சக்கரங்கள் இருக்கு. நம்ம ஏற்கனவே தெரியும், பிராணிகளில வந்து 11 பிரதான சக்கரங்கள் பத்தி நம்ம பேசியிருக்கோம். அந்த 11 பிரதான சக்கரங்கள்ல நம்ம சுற்றுப்புறத்துல இருந்து கிரகிக்கக்கூடிய சக்தி அந்த சக்கரங்கள்ல சரியான அளவுக்கு சேமிக்கப்படும் போது மட்டும்தான், அது சரியான அளவுக்கு பயன்படுத்தும் போது மட்டும்தான் இந்த உடலுக்கான, மனதுக்கான, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கான, ஆன்மீகத்துக்கான சக்தி நமக்குள்ள கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அடிப்படையிலேயே அந்த சக்தியோட அளவு நமக்கு எப்பெல்லாம் குறையுதோ அதுதான் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகுது. அந்த சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான், நெடுநாளைய பிரச்சனைகள் தான் நமக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை உருவாக்குதுன்ற அந்த புரிதல் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா, அப்ப இந்த சூழ்நிலைகளை மாற்றுறதுக்கான சக்தி நமக்குள்ளதான் இருக்கு. நமக்குள்ள உருவாகக்கூடிய சக்தி அல்லது நமக்குள்ள அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய சக்தியை அந்த அளவை நம்ம அதிகரிக்கும் போது நம்ம வாழ்க்கைக்கான மாற்றங்களை அதிகரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக இயல்பா அதிகரிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி, நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த உடலை வச்சு நம்ம அதை மாத்தலாம், இந்த மனசை வச்சு அதை மாத்தலாம், நம்முடைய செயலை வச்சு நம்ம மாத்தலாம்னு நினைக்கிறோம்.
ஆனா இந்த உடலுக்கும் மனதுக்கும் நம்ம செய்யக்கூடிய செயலுக்குமான சக்தியை கொடுக்கறதே நம்ம வாங்கக்கூடிய அந்த பிராண சக்தின்ற அந்த உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அப்ப அந்த சக்தியோட அளவு நமக்குள்ள குறையும் போதுதான் இப்ப நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு மனம் அழுத்தமான அல்லது நம்ம வாழ்க்கைக்கான ஒரு சூழ்நிலை பிரச்சனைகளா இருக்கு அப்படின்னா, அப்போ உண்மையிலே இது ஒரு சக்தி இருக்கா அப்படின்றத நம்ம இந்த இப்ப நம்ம இந்த பிராண சக்தியோட அளவு நமக்குள்ள எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். இத பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் இந்த சக்தியோட அளவு நமக்குள்ள என்ன மாரி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். குட். இப்ப இப்ப நீங்க கண்கள மூடிக்கோங்க. நம்ம உங்க நம்மளுடைய இப்ப வாழ்க்கையில எது உங்களுடைய மனச சங்கடப்படுத்துற மாரி அல்லது எது உங்கள ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையா உருவாக்குது? அத உருவகப்படுத்தி பாருங்க. எது உங்க மனசுல ரொம்ப கஷ்டத்த குடுக்குது? அல்லது எது உங்க மனச ரொம்ப பலவீனப்படுத்த ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய அது பிறருடைய செயல்களா இருக்கலாம், அல்லது பிறருடைய வார்த்தைகளா இருக்கலாம், அல்லது இதெல்லாம் மனதளவுல உங்கள ரொம்ப பலவீனப்படுத்தக்கூடிய அல்லது மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல்களோ, அல்லது அதுக்கான வார்த்தைகளோ, அதுக்கான குணங்களோ, அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பயம் சார்ந்த விஷயங்களோ, எதெல்லாம் இருக்கோ அத நீங்க யோசிச்சு பாருங்க. குட். யோசிச்சு பார்த்துட்டீங்களா? குட். இப்ப மெதுவா கண்கள தொறந்துக்கோங்க. அப்ப நம்ம இத யோசிக்கும்போதே என்ன ஆகுது? நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நெஞ்சு குழி பக்கத்துல ஒரு மாரி ஒரு உஷ்ணமா, ஒரு மாரி அழுத்தமா ஒரு எண்ணம், ஒரு சக்தி உருவாகுற மாரி இருக்கும். அப்ப நல்லா பார்த்தோம் அப்டின்னா, இப்ப நம்ம இத திரும்பி, திரும்பி, திரும்பி நம்ம யோசிக்கும்போது, நம்மளுடைய சக்தியோட அளவு என்ன மாரி ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த சக்தி நம்ம ஏற்கனவே அ பார்க்காதவங்களுக்கு, ஏற்கனவே இந்த நிகழ்வு திருப்பி இந்த சக்திய ஃபீல் பண்ணி பார்க்கறதுக்கு உங்க உள்ளங்கைய பிரஸ் பண்ணிக்கோங்க. வலது உள்ளங்கைய பிரஸ் பண்ணிக்கோங்க. தென் 2 கைகள இப்படி வச்சுக்கோங்க. 2 கைகள இப்படி பக்கவாட்டுல வச்சுக்கோங்க. 2 கைகள ரொம்ப நெருக்கி வைக்காம, ரொம்ப ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. சரிங்களா? குட். இப்ப நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கான்றத நம்ம பார்க்க போறோம். இந்த எண்ணங்கள் உருவாக்கும்போது நம்மளுடைய சக்தியோட அளவு எப்படி குறையுது? இந்த எண்ணங்கள நம்ம மாத்தும்போது எப்படி நமக்குள்ள சக்தியோட அளவு அதிகமாகுது அப்படின்றத அந்த பயிற்சி முறையில நம்ம செஞ்சு பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப கைகள அ ஐயா? கை கொஞ்சம் கீழ தெரியும். வீடியோ கொஞ்சம் அ, இறக்கி. அ, அ, சரி. சரிங்க. குட். கை இப்படி வச்சுக்கோங்க. கை இப்படி வச்சுக்கோங்க. உள்ளங்கைய பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. மெதுவா மெதுவா மூச்ச உள்ள இழுத்துக்கோங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடவும். மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கவும். 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 மெதுவாக மூச்சை வெளியே விடவும். மெதுவா நீங்க உங்க கைகள முன்னும் பின்னுமா அப்படி மெதுவா அசைச்சு பாருங்க. மெதுவா அசைச்சு பாருங்க. நீங்க மெதுவா அசைக்கும் போதே உங்களுடைய உள்ளங்கையில, உங்களுடைய விரல் நுனிகள்ல ஒரு ஒரு காந்த சக்தி மாரியோ, ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாரி, ஒரு ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் மாரி உங்களால ஃபீல் பண்ண முடியும். மெதுவா உங்க கைகள எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க. தென் மெதுவா உங்க கைகள பக்கத்துல கொண்டு வாங்க. மெதுவா உங்க கைகள விரிவடைய செஞ்சு பாருங்க. மெதுவா உங்க கைகள பண்ணி பாருங்க. குட். இது செய்யும்போது உங்களுக்கு என்ன மாரியான அனுபவங்கள் வந்துச்சு? நீங்க அத ஷேர் பண்ணுங்க. குட். நீங்க அது பண்ணும்போது உங்களுக்குள்ள என்ன மாரியான மாற்றங்கள நீங்க உணர்ந்தீங்க? இது பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க? அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணுங்க. நான் மியூட்ல இருக்கேன். உங்க கைகள் நீங்க பக்கத்துல கொண்டு வரும்போது, கைகள விரிவடைய செய்யும்போது, உங்க உள்ளங்கையில என்ன மாரியான மாற்றங்கள நீங்க உணர்ந்தீங்க?
ஐயா நீங்க அட்மிட் பண்ணிக்கங்க. சரி. ஓகே. சரிங்க. good. சத்தம் தெளிவா கேட்கலங்க. ஐயா பெருமாளையா பேசுறது வாய் கேட்கல பெருமாளையா. பேசலாம் உங்களுடைய கேட்கிற மாதிரி சொல்லலாம். சரிங்க சரிங்க. சொல்லுங்க மயில்வாகனங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க வணக்கம். இந்த கை இப்படி செய்யும் போது ஏதோ ஒண்ணு தடைப்படுற மாதிரி இருக்கு, போர்ஸா தள்ளுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுங்க ஐயா. நெருங்க மாட்டேங்குது உடம்பு. ஓ சூப்பருங்க. நீங்க கை பக்கத்துல கொண்டு வரும்போது ஒரு கை நம்ம கை ஒண்ணு ஒட்டாத மாதிரி ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு காந்த சக்தி இருக்கிற மாதிரி. வெரி குட். இடையில ஏதோ கனமா இருக்கிற மாதிரியும் பிரஸ் ஆக மாட்டேங்குது. அது மாதிரி தள்ளும் போது நம்ம பின்னாடி புறகை யாரோ தள்ளுற மாதிரி ஒரு இது காத்து தள்ளுற மாதிரி. இப்படியும் போக மாட்டேங்குது, இப்படியும் போர்ஸா வர மாட்டேங்குது, இப்படியும் போர்ஸா வர அப்படியே ஒரு தடை இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஐயா. வெரி குட். ரொம்ப நன்றிங்க. அப்ப ஆக்சுவலா நீங்க பண்ணும்போது அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தியை தான் நம்ம ஆக்சுவலா உணர்ந்து பார்த்தோம். அப்ப நார்மலா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தியோட அளவு இந்த அளவுல இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்வோம்னா, இப்ப நம்ம ஒரு மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய எண்ணங்களா இருந்துச்சோ அதை நம்ம திருப்பி நம்ம யோசிச்சு பார்ப்போம். அது நம்ம யாராச்சும் சொன்ன வார்த்தைகளா இருக்கலாம், அல்லது யாராவது செய்த செயல்களா இருக்கலாம். அதை நம்ம திருப்பி யோசிச்சு பாருங்க. எது நமக்குள்ள ஒரு கவலை வருத்தத்தை கொடுத்துச்சோ அந்த எண்ணங்களை நம்ம திருப்பி நம்ம அதை யோசிச்சு பார்க்கலாம். குட். யோசிச்சு பார்த்துட்டு இப்போ கைகளை இதே மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவா மூச்சை உள்ள இழுத்துக்கோங்க, மெதுவா மூச்சை வெளியிட்டுக்கோங்க. இப்ப மெதுவா அந்த எண்ணங்களை யோசிச்சுட்டு மெதுவா கைகளை முன்னும் பின்னுமா அசைச்சு பாருங்க. எதெல்லாம் நமக்குள்ள ஒரு கவலை வருத்தத்தை கொடுத்துச்சோ அந்த எண்ணங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்துட்டு மெதுவா கைகளை முன்னும் பின்னுமா அசைக்கும் போது ஏற்கனவே நீங்க உணர்ந்த அதே மாதிரி சக்தியை உணர்றீங்களா, அதை விட கம்மியான மாதிரி இருக்கா, அல்லது என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்றத உணர்ந்து பாருங்க. தென் ஏதாச்சும் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு தெரிஞ்சுன்னா கைகளை மடி மீது வச்சுக்கோங்க. தென் உங்களுடைய அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஈர்ப்பு தெரியல. வணக்கம். இப்ப முத பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? நல்லாவே ஈர்ப்பு தெரிஞ்சுச்சு. நல்லா ஈர்ப்பு தெரிஞ்சு. ஆனா அந்த சூழ்நிலையை நீங்க யோசிக்க என்ன ஆச்சு? அங்க ஒண்ணுமே இல்ல, நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கு. வெரி குட். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன, இந்த பயிற்சியில இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம இயல்பாவே இந்த சுற்றுப்புறத்துல இருந்து பிராணசக்தி கிரகிக்கக்கூடிய தன்மை நமக்குள்ள இருக்கு. எப்ப நம்ம லைஃப்ல நம்ம விரும்பத்தகாத அந்த எண்ணங்களை திருப்பி நம்ம யோசிக்கும் போது, திருப்பி நம்ம அதை பத்தி பேசும்போது, திருப்பி அதை பத்தி நம்ம நினைக்கும் போது, நம்ம இயல்பாவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சக்தியோட அளவு நமக்குள்ள குறையும் போது மட்டும்தான் அந்த சூழ்நிலைகளையோ அந்த நபர்களையோ அந்த சூழ்நிலைகளை நம்ம கடக்க முடியாத தன்மை நமக்குள்ள உருவாகுது சொல்றாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம லைஃப்ல ரொம்ப ஒரு பலவீனமான எண்ணங்கள் கொடுத்துச்சு, எது வருத்தத்தை கொடுத்துச்சு, எது கவலையை கொடுத்துச்சோ, யார் பேசின வார்த்தைகள் நம்ம திருப்பி நம்ம யோசிக்க நம்மகிட்ட இருந்து சக்தியோட அளவு குறையுன்றத நம்ம இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம அந்த சக்தியோட அளவு நமக்குள்ள குறையும் போது நம்ம லைஃப்ல அதுக்கான மாற்றங்களை உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான மாற்றங்கள் உருவாக்க முடியாது. அப்ப இந்த சூழ்நிலைகளை நம்ம கடக்கிறதுக்கும் இந்த சூழ்நிலைகளை நம்ம மாற்றுறதுக்கும் யார்கிட்ட நம்மகிட்ட சக்தி இருக்குன்னு சொன்னோம், நம்மகிட்டயே இந்த சக்தி இருக்குன்னு சொன்னோம். அப்ப அந்த சக்தியை நம்ம எப்படி அதிகரிக்க முடியுன்ற அந்த நுட்பம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா அந்த சூழ்நிலைகளை மாற்ற முடியும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதை நம்ம எப்படி மாத்துறது, அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு வழிமுறைகளை நம்ம
கண்டினியூஸாக நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு 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 ப்ராக்டிஸ்க்கு பின்னாடி நிறைய உண்மைகள் இருக்கு, நிறைய மறைப்பொருள் உண்மைகள் இருக்கு. ஸோ நம்ம கிளாஸ்ல வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கை இப்படி வச்சுட்டு நீ என்ன என்ன பண்ணிக்கோங்க, கட் கட் கட், அதை நான் விடுவிக்கிறேன், கட் 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 செஞ்சுக்கோங்க, கட். குட். இப்போ கண்களை மூடிக்கோங்க. எது நம்மளை பலவீனப்படுத்துச்சோ, எது அந்த சூழ்நிலைகளை நம்ம மனசை கஷ்டப்படுத்துச்சோ, இந்த எண்ணங்கள் நான் அல்லன்னு மட்டும் சொல்லிக்கோங்க. எப்பெல்லாம் அந்த எண்ணங்கள் வருதோ, எதெல்லாம் இப்போ நம்ம யோசிச்ச எண்ணங்கள் இருக்கோ, இந்த எண்ணங்கள் நான் அல்ல, இதை உருவாக்கக்கூடிய மனதும் நான் அல்ல. இந்த மனதுக்குள்ள சொல்லிக்கோங்க. இப்போ உருவான அந்த கவலை, வருத்தம், வேதனைகள் நான் அல்ல, இதை உருவாக்கக்கூடிய இந்த மனதும் நான் அல்ல. இந்த எண்ணங்கள் நான் அல்ல, இதை உருவாக்கக்கூடிய இந்த மனதும் நான் அல்ல. எப்பெல்லாம் அந்த எண்ணங்கள் வருதோ, இந்த எண்ணங்கள் நான் அல்ல சொன்ன நிமிஷத்துல அந்த எண்ணங்கள் மறையிற மாதிரி மனதை யோசிக்கும் போது இந்த மனதும் நான் அல்ல. எப்படி நம்ம ஒரு சோப் பபிள் உருவாகும் போது எப்படி அது கைப்படும் போது உடையிற மாதிரி எப்பெல்லாம் இந்த எண்ணங்கள் வருதோ, இந்த எண்ணங்கள் நான் கிடையாது, இந்த மன வருத்தம் நான் கிடையாது, இந்த உருவாக்கக்கூடிய மனதும் நான் கிடையாது. மெதுவா மூச்சு உள்ளிடுங்க, மெதுவா மூச்சு வெளியிடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளிழுக்கவும், மெதுவாக மூச்சை வெளியிடவும், மெதுவாக மூச்சை உள்ளிழுக்கவும், மெதுவாக மூச்சை வெளியே விடும். நான் எண்ணங்களும் அல்ல, இந்த கவலைகளும் நான் அல்ல, இதை உருவாக்கக்கூடிய மனதும் நான் அல்ல. இது எல்லாமே என் வாழ்க்கையின் அனுபவங்கள். இந்த எண்ணங்கள் நான் அல்ல, இதை உருவாக்கக்கூடிய மனதும் நான் அல்ல, இதை அனுபவிக்கக்கூடிய இந்த உடலும் நான் அல்ல. நான் ஆத்மா. நான் ஆத்மா. நான் உடல் அல்ல, நான் எண்ணங்களும் அல்ல, நான் மனதும் அல்ல, நான் உணர்வுகளும் அல்ல. மெதுவாக உங்கள் கைகளை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சு பாருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி நல்லா கைகளை விரிவடைய வச்சு பாருங்க. முதல் பக்கத்தில் வச்சோம். இப்போ நல்லா எந்த அளவுக்கு நம்மளால கைகளை விரிவடைய செய்ய வைக்கும் போதும் அந்த அளவுக்கு விரிவடைய செஞ்சு பாருங்க. இப்போ மெதுவாக உங்கள் கைகளை 2 கைகளை பக்கவாட்டில்
பக்கவாட்டில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களால் கொண்டு போக முடியுதுன்னு பாருங்க. 2 கைகளை அப்படி வச்சுட்டு ஒரு கைகளை நோக்கி இன்னொரு கைகளை அழுத்தி பாருங்க. நம்ம அந்த உருவாக்கக்கூடிய சக்திக்கும் இப்ப நம்ம உருவாக்கக்கூடிய சக்திக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒன்று பாருங்க. முதல்ல வைக்கும்போது லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம கைகளை எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுட்டு மெதுவா 2 கைகளை இணைக்க முடியுதுன்னு பாருங்க. உங்க கைகளை 2 கைகளை இணைக்க முற்படும் போது உங்களுக்கான என்ன மாற்றங்கள் இருக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. கைகளை நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசா வச்சுக்கோங்க. ரொம்ப கைகளை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா விரிவடைகிற மாதிரி. எந்த அளவுக்கு கைகளை விரிவடைய செய்யுமோ அந்த அளவுக்கு விரிவடை செஞ்சு 2 கைகளை இணைக்க முயற்சி பண்ணி பாருங்க. ஸோ நான் கேமரா இல்லாதனால நான் இந்த அளவுக்கு வச்சிருக்கேன். இன்னும் இந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன். என் ஷோல்டர் பாருங்க. இந்த அளவுக்கு இருந்துட்டு மெதுவாக அந்த அளவுக்கு 2 கைகளை இணைக்க முடியுதுன்னு பாருங்க. 2 கைகளுக்கு இருக்கக்கூடிய சக்தியை உணர்ந்து பாருங்க. குட். உங்களுக்கான அனுபவங்கள் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ இது பண்ணும்போது என்ன மாதிரி இருந்துச்சு? அதெல்லாம் செஞ்சது இப்ப கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி இடையில உள்ள பொருள் ஏதோ ஒண்ணு கொஞ்சம் வெரி குட். நன்றிங்க. சொல்லுங்கம்மா கௌரி. ரொம்ப ஃபோர்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க நம்மளுடைய ஷோல்டரே வலி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். நன்றி. கிட்ட வரலையா? ரொம்ப அழுத்தமா இருக்கு. ரொம்ப அழுத்தமா இருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தெரியுது அப்படின்னா, நம்ம லைஃப்ல இப்ப எது நமக்கான ஒரு பிரச்சனைகளை நம்ம திருப்பி நம்ம யோசிக்கும் போது அது என்ன ஆகுது? நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தியோட அளவை கம்மியாகுது. எதை நம்ம இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை நம்ம யோசிக்காத போதே ஆட்டோமேட்டா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தியோட அளவு அதிகமாகுது அப்படின்றதான் பார்த்தோம். அப்ப ஆக்சுவலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எதை நம்ம யோசிக்கிறோமோ அதுவாவே ஆகுறதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப வாட் வி திங்க் வாட் வி ஆர் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப நம்ம லைஃப்ல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகளோ சந்தர்ப்பங்களோ ஏதோ ஒரு பிரச்சனைகள் நமக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துச்சு அப்படின்னா அதை மாற்றத்துக்கான சக்தி நமக்குள்ள அந்த சக்தியோட அளவை நமக்குள்ள அதிகரிக்கும் போதே நமக்கான மாற்றங்கள் உருவாகும். அதுதான் ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். நம்ம எப்பெல்லாம் அதை பத்தி ரொம்ப அதிகமா நம்ம கவலைப்படுறோமோ, எப்பெல்லாம் அந்த சூழ்நிலைகளை பத்தி நம்ம யோசிக்கிறோமோ, எப்பெல்லாம் அதிகமா அந்த சூழ்நிலைகளை பத்தி நம்ம வருத்தம் கொள்ளும் போது அந்த சூழ்நிலைகளோ அந்த சந்தர்ப்பங்கள் மாறாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன? ஏற்கனவே அந்த சூழ்நிலைகள் நம்மளை பாதிக்குது. இன்னும் நம்ம அதை யோசிக்கும் போது ஏற்கனவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தியோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையறதுனாலதான் அந்த சூழ்நிலைகளோ அந்த நபர்களையோ அதை கடந்து போக முடியாத தன்மை நமக்குள்ள இருக்குன்றத நம்ம உணர்ந்து பார்த்தோம். அப்ப நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லா விஷயங்களும் மாத்துறதுக்கான சக்தி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா நமக்குள்ள இருக்கு. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை தான் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம வந்து கைகளால உணர்ந்து பார்த்தோம். இது எங்க இருக்கும்? சக்கரங்கள்ல இருக்கும், எண்ணங்கள்ல இருக்கும், செயல்கள்ல இருக்கும், உணர்வுகள்ல இருக்கும். அப்ப இது எல்லா அளவுலையும் முழுமையா நம்ம பயன்படுத்தும் போது இதுக்கான மாற்றங்கள் ரொம்ப ஈஸியா நமக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்றதான் ஒரு சின்னதா ஒரு டெக்னிக். அப்ப நம்ம என்ன சொன்னோம்? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எது நமக்குள்ள ஒரு வருத்தம் கவலையை கொடுத்துச்சோ அதை நம்ம அதிக நேரம் யோசிக்கிறோம், அதிக நேரம் நம்ம பேசுறோம், அதிக நேரம் நம்ம அதை உணர்றோம் அப்படின்னா அதுல வந்து நமக்குள்ள ரொம்ப ஆழமான ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கைன்னா என்ன? இது என்ன பலவீனப்படுத்தும், இது எனக்குள்ள காயப்படுத்தும், இது என்ன சந்தோஷப்படுத்தாதுன்றது நம்ம தெரியும். ஆனால் நம்ம திருப்பி யோசிக்கும் போது என்ன ஆகும்? அது வந்து நிரந்தரமா நம்மகிட்ட தங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றாங்க. அப்ப
நம்ம எது நமக்குள்ள இப்ப தேவையில்லாத ஒரு எண்ணங்கள் இருக்கு, தேவையில்லாத உணர்வுகள் இருக்கு, சிந்தனைகள் இருக்கு, அதை சிந்திக்காம இருக்கும்போதே ரொம்ப ஈஸியா நம்மகிட்ட இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை எப்படி இன்னும் நமக்குள்ள ஒரு முழுமையா நமக்குள்ள கொண்டு வர முடியும்? ஸோ நம்ம அதை பத்தி வரக்கூடிய செஷன்ல நம்ம அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம அடுத்து சந்திக்கக்கூடிய காலங்கள்ல எப்படிலாம் உங்களுக்கு ஒரு வருத்தங்கள் கொடுத்துச்சு, யாராச்சும் பேசின வார்த்தைகள் யாராச்சும் வார்த்தைகள் உங்களை பலவீனப்படுத்துச்சு, நீங்க என்ன யோசிச்சு பாருங்க. இந்த 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 பலவீனமான எண்ணங்கள் நான் கிடையாது. இப்ப ஏற்படக்கூடிய இந்த மன வருத்தம் நான் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய மனக்கவலை நான் கிடையாது. அத சும்மா ஒரு 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 வெர்பலாவாச்சும், ஐ மீன் ஒரு சும்மா ஒரு பேச்சுக்காண்டியாச்சும் நீங்க சொல்லி பாருங்க. ரொம்ப ஈஸியா மாறிடும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? நம்ம எதை நம்ம நம்புறோமோ அதுதான் நமக்குள்ள ஒரு சக்தி கொடுக்கறதுக்கும் காரணமா இருக்கு. எது ஒரு பலவீனமான எண்ணங்களை நம்ம நம்புறோமோ அதுதான் நம்மகிட்ட இருந்து சக்தி குறைவதற்கான வாய்ப்புகளா இருக்கு. அப்ப எப்பெல்லாம் நமக்குள்ள ஒரு நேர்மறையான எண்ணங்களை நமக்குள்ள உருவாக்க நம்ம லைஃப்ல மாற்றங்கள் ரொம்ப சீக்கிரம் வரும் அப்படின்றத உண்மை. அப்ப இந்த மாற்றங்களை யார் மட்டும்தான் உருவாக்க முடியும்? நம்ம மட்டும்தான் உருவாக்க முடியும். இது மாறுன்றதை யார் நம்பணும்? நம்ம மட்டும்தான் நம்புறோம். அப்ப நம்மளுடைய நம்பிக்கைய நமக்குள்ள வைக்கும்போது நமக்கான மாற்றங்களா இருக்கு. அப்ப பின்னாடி முன்னாடி நமக்குள்ள நபரோ சூழ்நிலைகள் உருவாக்கும் போது அந்த பலவீனமான நம்பிக்கையை நமக்குள்ள அதை ஏற்படுத்தும் போது நம்மகிட்ட இருந்து சக்தி போறதுக்கான காரணங்களா இருக்கு. அப்ப பார்க்க ரொம்ப சிம்பிள் டெக்னிக்கா இருக்கும். இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் டெக்னிக். இதுதான் நிறைய மகான்கள், நிறைய ரிஷிகள், நிறைய சித்தர்கள் நிறைய இதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியா நமக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை, மன மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. குட். ஸோ நம்ம ஒரு நன்றி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எல்லாமல்ல இறைவனுக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து மகான்களுக்கும், உங்களுடைய மேலான தெய்வீக வழிகாட்டுதலுக்கும், தெய்வீக போதனைகளுக்கும் மிக மிக நன்றி. இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த குணபலன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் மேலான நன்றிகள். உங்களது விலைமதிக்க முடியாத ஆசைகள் மற்றும் குணமளிக்கும் சக்திகள் மூலமாக எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியமாக, அமைதி, செல்வ செழிப்பு, பாதுகாப்பான பொருளாதார முன்னேற்றம் மற்றும் எல்லா வகையான வளங்களினால் எங்களை ஆசிரியத்துமைக்கு நன்றி. எப்பொழுதுமே எங்களை நேர்மறையான எண்ணங்களினாலும், நேர்மறையான சிந்தனைகளினாலும், நேர்மறையான குணங்களினாலும் ஆசிரியத்துமைக்கு நன்றி. நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். நன்றி முழு நம்பிக்கையுடன். ஒரு புன்சிரிப்போட உங்க கண்ணில் திறந்துக்கோங்க. நமஸ்தே. நன்றிங்க. நன்றிங்க. இன்னைக்கு ஒரு கதை இப்ப எப்படின்னா, இதுல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு மனமாற்றத்திற்கும் இப்ப ஐயாவோட அந்த புன்சிரிப்போட நம்ம இருக்கிற இப்ப ஒரு மனமாற்றத்திற்கும் எல்லாமே அந்த மன அழுத்தத்தை போக்கிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னைக்கு சிறப்பான ஒரு செஷன் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு இது ஒரு முன்னோட்டம் தான். இது மன அழுத்தத்துக்கு உண்டான நமக்கு நாமே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு தொடர்ச்சியை கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்த செஷன்ல இதனோட விளக்கங்கள் விரிவான விளக்கங்கள் கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. சந்தோஷம். அதாவது எப்படின்னாக்கா, இன்னைக்கு காலகட்டத்துல எதையும் எதற்கும் நாம் தேட வேண்டாம். எல்லாமே நம் வசம் கைவசம் இருக்கிறது என்பதை அற்புதமா கொடுத்துருக்காங்க. இது பிரபஞ்சத்துல இருந்து இன்னைக்கு எல்லா செஷனும் காலச்சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா செஷனும் இந்த பிரபஞ்சத்தை பொறுத்து தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணர்த்தது. அந்த பிரபஞ்ச ஆற்றலை நாம் எப்படி நமக்கு நாமே எடுத்துக்கொண்டு நாம் வாழ முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு ஐயா இந்த பிராண சிகிச்சை மூலமா நமக்கு சிறப்பா ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தடுத்த செஷன்ல இன்னைக்கு ஏன்னா மன அழுத்தம் மன இறுக்கம் என்பது எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்கு. அதை நமக்கு நாம எப்படி சரிப்படுத்திக்க கூட முடியும் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதன் முதல் விஷயங்கள் நமக்கு இன்னைக்கு சிறப்பா கொடுத்துருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த சித்தர்கள் முன்னோர்கள் வாழ்ந்ததுல பாத்தீங்கன்னா அதிகமா அவங்களோட ஆறா பவர்னு சொல்லுவாங்க. உடலை சுற்றி ஆறா பவர் அதிகரிக்கக்கூடிய ஒரு பயிற்சி எல்லாம் நிறைய இருக்கு. அந்த ஆறா பவரை நம்ம உடலை சுத்தி நம்ம அதிகரிச்சிட்டோம்னா எந்த தீங்கும் நம்ம உடலை நம்மை நோக்கி வராது. அந்த அளவுக்கு நம்ம
நமக்கு நாமே நம்ம ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு ஆற்றல் மிக்க உடல் வலிமையும் நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதற்குண்டான வழிமுறைகளை தான் ஐயா இன்னைக்கு நமக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. இதை எந்த அளவுக்கு நம்மளுடைய எதிர்மறைகளை விட்டு நேர்மறை எண்ணங்களை நம்ம வந்து மாத்துறோமோ, அதிலேயே நம்ம பெரிய ஒரு சக்சஸ் ஆயிட முடியும். நமக்கு எந்த அளவுக்கு எதிர்மறை எண்ணங்கள் வருதோ, அத உடனே நம்ம வந்து நேர்மறை எண்ணமா நம்மளே மாத்திக்கணும். அவ்வளவுதான். அது மாதிரியான செஷன் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு வந்து அனைவருக்கும் ஒரு சிறப்பு நிகழ்வா இருந்திருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக இந்த மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நிலையை எடுத்து கொடுத்து இன்றைய வந்து அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. இன்றைய காலச்சக்கர நிகழ்வு எல்லா ஆசிரியர் பெருமக்களும் எல்லா நிகழ்வுகளும் இதை நோக்கி தான் நம்மளை கூட்டு போறாங்க. நம்ம வந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் பத்தி நம்ம பேசுறோம். ஸோ உண்மையிலே காலச்சக்கர நிகழ்வுல நம்ம தொடர்ந்து பங்கேற்றோம் அப்படின்னா என்ன வகையான ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்றதுக்கான டெக்னிக் வந்து இந்த காலச்சக்கர நிகழ்வுல இருக்கு. நான் தான் ஏட்ட சொன்னேன், கிட்டத்தட்ட நம்மளுடைய நிகழ்வு வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்ட்ல வர வேண்டியது. என்ன காரணம் அப்படின்னா, இது வரைக்கும் நான் நார்த் இந்தியால இருந்து நிறைய குரூப்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு நிகழ்வை இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. எல்லா நிகழ்வுகளும் ஒரே ஒரே ஒரு நிகழ்வுல நமக்குள்ள ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா உண்மையிலே ரோட்டரி சங்கம் சார்பாக நம்மளுடைய குணபலனிய மற்றும் அனைத்து உள்ளங்களுக்கும் இதுல மிக முக்கியமா ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் அதுல ஐயா முன்னேற்றக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நிறைய புதுமையான மாற்றங்களை உருவாக்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவங்கள பார்க்கும்போது. ஸோ இந்த நிகழ்வை வந்து தொடர்ந்து இறைவனர்களாலும் மற்றும் எல்லா குருமார்கள் ஆசிரியருடனும் மற்றும் இந்த பிரபஞ்ச ஆசிரியரும் தொடர்ந்து நடக்கணும்ன்றது ரொம்ப சந்தோஷமா நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றிங்க. கண்டிப்பாக எல்லாம் உங்கள் எண்ணம் போல் எல்லாம் நிறைவேறும். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. மிக்க நன்றிங்க ஐயா. கொஞ்ச நேரம் எங்களையே மறந்து நல்ல ஈர்ப்பு சக்தி எல்லாம் உணர்ந்து எங்களே கொஞ்ச நேரம் மறந்துட்டு இருந்தோம் ஒரு 10 நிமிஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கங்க. கை விரல்லாம் கூட கொஞ்சம் நிறம் மாறுது ஐயா. அப்படியா? சரிங்க. நம்ம பிராணசக்தி வர வர இந்த உடலுக்கான சக்தியை கொடுக்கும், மன அமைதிக்கான சக்தியை கொடுக்கும். ஸோ அதுதான் நம்ம அடுத்தடுத்த காலங்களில் பார்ப்போம். ரொம்ப நன்றிங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கங்க. அந்த ரத்த ஓட்டம் அந்த இழுக்கிறத வந்து நல்லா உணர முடியுதுங்க. ஆனா அந்த மாற்றங்களை வந்து நல்ல பயிற்சிக்கு பிறகுதான் உணர்ந்து கொள்ள முடியுமோ என்னன்ற ஒரு எண்ணம் உருவாகுதுங்க. வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வைப்ரேஷனை வந்து நல்லா உணர முடியுதுங்க. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நம்ம இப்ப சாமி கும்பிடுற மாதிரி நேரா வைக்கிறப்ப அந்த இழுப்பு தன்மை அதிகமா வரலைங்க. இப்படி கை கிராஸா இப்படி வைக்கலதான் நல்லா நீங்க சொன்ன மாதிரி அந்த இழுக்கிற தன்மை நல்லா தெரிஞ்சுதுங்க ஐயா. அப்படிதான் வைக்கணுங்களா, இப்படிதான் வைக்கணுங்களா? நம்ம இது வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தியோட அளவு நமக்குள்ள எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு அளவீடு பண்றதுக்கான நம்ம செய்யறோம். பட் நம்ம சாமி கும்பிடும் போது அதுலயும் சில முத்ராஸ் எல்லாம் நம்ம பண்றோம். அப்படி வைக்கும்போது நம்மளுடைய இருதய சக்கரம் இயக்கப்படுது. இருதய சக்கரம் இயக்கப்படும் போது மட்டும்தான் சகஸ்கார சக்கரம் இயக்கப்படும். ஸோ அதனாலதான் இப்ப இந்த முறைகள் வந்து மிக ஒரு அற்புதமான ஒரு முறைகள். ரொம்ப ஈஸியா நமக்குள்ள ஒரு தெய்வீக சக்தியை கொண்டு வர்றதுக்காண்டி நம்முடைய முன்னோர்கள் உருவாக்கின முறைகள்ல மிக மிக முக்கியமான முறைகள் வந்து முறை. அப்ப இது நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இதே மாதிரி நம்மகிட்ட இந்த சக்தியோட அளவு நமக்குள்ள இது பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இது பண்ணதுக்கு அப்புறம் நமக்குள்ள எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம வேலிடேட் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம எப்படி ஒரு சுகர் எப்படி நம்ம பிளட்ல வந்து ஒரு ஹீமோகுளோபின் எந்த அளவுக்கு இருக்கு, அதுல எப்படி ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கிற மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு சக்தியோட அளவு என்ன மாதிரி இருக்குன்றத நம்ம உணர்ந்து பார்க்கறதுக்கு இந்த முறைகள் வந்து நமக்குள்ள உதவி செய்யுது மேடம். அப்ப நம்ம என்ன செய்யணும், எப்பெல்லாம் நேர்மறையா உருவாக நம்ம 2 கைகளை எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுட்டு கைகளை அழுத்தணும்னு சொன்னபோது கூட நம்மள்ட்ட ஷோல்டர் வலிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எப்பெல்லாம் நம்ம நெகட்டிவா நம்ம யோசிச்சுட்டு நம்ம பக்கத்துல கொண்டு வரும்போதே அந்த சக்தி நமக்குள்ள கம்மியாகிற மாதிரி இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம உருவக்கூடிய எண்ணங்களுக்கும் இந்த உடலுக்கும்
சம்பந்தம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி நம்ம வாங்கக்கூடிய சக்தியோட அளவும் அதிகரிக்கிறது அல்லது கம்மியாகுதுன்ற விஷயங்கள் தான் நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறோம். கீழ போற மாதிரி ஆடியோ கேட்கல மேடம். நம்ம கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வெளியில போற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிட்டு கை அப்படி பண்ணணுங்கிறீங்களா? இல்ல நம்ம அஷ்யூம் பண்ண வேண்டியதில்லை, நம்ம அதை எடுத்துக்கிட வேண்டியதில்லைன்னு சொல்றேன். அவங்க சொல்றதுக்கான உரிமை அவங்களுக்குள்ள இருக்கு. நம்ம அதை எடுத்துக்கிடும் போது மட்டும்தான் நம்மளை பாதிக்கும்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கடையில நீங்க போறீங்க, ஒரு பொருள் உங்ககிட்ட கொடுக்குறாங்க, இதை விற்கிறது கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு அது தேவைப்பட்டா தானே வாங்கிக்கிடுவோம். தேவைப்படல அப்படின்னா வேணான்னு சொல்லிடுவோம்ல. அப்ப நம்ம சுற்றியுள்ள நிகழ்வுகள், நபர்கள் வந்து என்னன்னாலும் சொல்லலாம். அதை நம்ம அதிகமா யோசிக்கிறோமோ, எப்ப நம்ம அதிகமா பேசுறோமோ, எப்ப அதுக்கு நம்ம அதிகமா வருத்தப்படும் போது மட்டும்தான் அந்த அந்த சக்தியை நம்மள பாதிக்கும் அப்படின்றத சொல்றாங்க. எப்ப அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்ற மாதிரி, எப்ப இதனால உருவாகக்கூடிய எண்ணங்கள் நான் அல்ல, இது உருவாகக்கூடிய இந்த வார்த்தைகள் நான் அல்ல, இது உருவாகக்கூடிய இந்த கவலை நான் அல்லன்னு சொல்லும் போதே நம்மள அது வந்து பாதிக்காதுன்றதா நம்ம சக்தியோட அளவு அதிகமாகிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். சோ அதுதான் நம்ம ஃபீல் பண்ணி பார்த்தோம். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. எல்லாருக்கும் நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. பேசுங்கம்மா. கை தட்டுறோம் இல்லையா? கை தட்டுறது பாசிட்டிவிட்டியில சொல்லுங்க. சரியா கேட்கலங்கம்மா. கை தட்டுறதும் பாசிட்டிவிட்டியில சொல்றாங்க, அதனாலதானா? ஆமா ஆமா, நம்ம கை தட்டும் போது அதுல நிறைய சீக்ரெட் இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி நிறைய நம்மளுடைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ், நம்மளுடைய உள்ளங்கையில நிறைய எனர்ஜி நமக்குள்ள ரிசீவ் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கை தட்டும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைய அசுத்தங்கள் வந்து சிதையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அதனாலதான் நம்ம கல்யாண வீட்டுல நிறைய மங்களகரமான இதுல வந்து வாத்தியங்கள் நம்ம யூஸ் பண்றோம். அந்த வாத்தியங்கள் மூலமா உருவாக்கக்கூடிய சக்தி வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்துக்கான சக்தியை குறைக்கும். அப்ப நம்ம கை தட்டும் போது நம்முடைய ஐயா சொல்லுவாங்க, அக்குபஞ்சர் பாயிண்ட்ல வந்து நம்முடைய உள்ளங்கை தூண்டப்படும் போது நம்முடைய எனர்ஜி வந்து நிறைய ரிசீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இதுல இருக்கு. இதுல நிறைய மறைப்பொருள் உண்மைகள் நிறைய இருக்கு மேடம். நன்றி. சரியா கேட்கல மேடம். சரி, ஏதாவது சந்தேகங்கள்? ஐயா ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. வேற சந்தேகங்கள் தான் கேட்டுக்கலாம், இல்லை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் சந்தேகங்கள் தீர்ந்துச்சுங்களா? சந்தோஷம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம். அதாவது இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஒரு தனக்குத்தானே ஒரு நல்ல ஒரு ஆற்றலை ஏற்படுத்திக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பை கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே கண்டிப்பா பயன்படுத்துவாங்க, பின்பற்றுவாங்க. வாழ்க்கையில வந்து அவர்களுக்கும் சரியான ஒரு வாழ்க்கை முறை அமையும் என்பதை இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ். அதாவது நம்ம ஞாயிற்றுக்கிழமை அந்த குழந்தைகள் நிகழ்வை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அதுல ஒரு சில நபர்கள் தங்கள் பெயரை கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அறிவிப்போம். அது மாதிரி ஆர்வம் உள்ள குழந்தைகளை பயன்படுத்துங்கள். ஏன்னா இன்னைக்கு குழந்தைகள் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும். ஃபர்ஸ்ட் குழந்தைகளை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. அதனால அவங்க பார்க்கக்குள்ள, அடுத்தவங்க செய்யக்குள்ள அவங்களோட ஒவ்வொருத்தர்களுடைய இன்ட்ரெஸ்டும் அதிகமாகும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். எனவே குழந்தைகளை வந்து முதல்ல வந்து பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை வருங்காலங்களில் கண்டிப்பா ஏற்படுத்துங்க. ஏன்னா தொடர்ச்சியா நம்ம வந்து இந்த நிகழ்வை கொண்டு போறது வந்து குழந்தைகளுக்காக தான். அதனால வந்து அவர்களை பயன்படுத்தி நாமும் பயன்பெற வேண்டும், அவர்களையும் பயன்பெற வைக்க வேண்டும். அது மாதிரி தனித்திறமை வாய்ந்த குழந்தைகள் இருந்தா உடனே குழுவுல தெரியப்படுத்துங்க, இல்லை நம்மள்ட்ட தெரியப்படுத்துங்க. அதற்குண்டான வாய்ப்புகளும் தொடர்ச்சியாக இந்த குழுவில் வந்து நம்ம ஒவ்வொரு பயிற்சி முறைகளும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துவோம். நன்றி.
இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும், இன்று நமக்கு இந்த நிகழ்வை இணைந்து வழங்கி சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்த ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களுக்கும், இன்று நமக்கு மன அழுத்தத்தை பற்றி சிறப்பானதொரு பிராண சிகிச்சை மூலம் எப்படி நம்ம சரிப்படுத்திக்க முடியும் என்ற சிறப்பான ஒரு வகுப்பை ஏற்படுத்தி கொடுத்த காந்தி வெங்கட்ராமன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிங்க. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்க. வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க நன்றிங்க வளமுடன். ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க நன்றிங்கம்மா. ஐயா. நன்றிங்க ஐயா. இது மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வுகள்லாம் எங்களுக்கு கொடுத்து வரும் அனைவருக்கும் எனது நன்றியினை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.